ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஜூலை 24 என்ன ஸ்பெஷல்னால் நேஷ்னல் தெர்மல் இன்ஜினியர் டே. தமிழில் சொல்லணும்னா தேசிய வெப்ப பொறியாளர் தினம். இன்றைக்கி சோயாபீன்ஸ் புளிக்குழம்பு, சிறுகீரை பொரியல் தாங்க செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சிறுகீரை பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு சீரகம், வரமிளகா, வெங்காயம் போட்டு தாளித்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து 2 தடவை வாஷ் பண்ணி வச்ச கீரையும் போட்டு சுருட்டி எடுக்க வேண்டியது தான். நான் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க மாட்டேன், கீரையிலே தண்ணி விட்டுரும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்துக்கோங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அதையும் நான் வடித்து விட்டுட்டேன். குழம்பு வேக போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் புளிக்குழம்பு வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த முட்டையும் வெந்துருச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சிறுகீரை பொரியல் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவும் செய்யலாம். கீரையும் ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. இப்போ தேங்காய் பூ போட்டு அவ்வளோதான், இறக்கியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அரைப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை பாயில் பண்ணியிருந்தேன். அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும்னு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், நல்லெண்ணெய் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து அப்படியே முட்டையை ஒரு 2 நிமிஷம் அதிலே போட்டு அப்படி ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. எனக்கு இது போதும், அதனால் கம்மியாக ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸும் நான் பேக் பண்ணிட்டேன். தயிர் சாதம், ஒயிட் ரைஸு, முட்டை, கீரை, குழம்பு, அவ்வளோதாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக மாவு இருந்துச்சு. அது பசங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். மாவு கம்மியாக இருந்ததுனால எனக்கு பூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் வெளியே சாப்பிட்டுட்டு, அதான் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பாத்திரம்லாம் இருந்ததெல்லாம் கழுவியாச்சு. நைட்டு பாத்திரம் கழுவாதனால கொஞ்சம் நிறையாவே சேர்ந்துருச்சு. டிஷ்வாஷரில் போட வேண்டியதெல்லாம் போட்டு விட்டேன். இப்படி தயிரும் காலியாக இருந்துச்சு. அதுவும் அப்படியே 2 பாக்ஸில் உரம் ஊற்றி வச்சுட்டேன். நமக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஜூலை 24 வேறு என்னென்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஐடியாஸ்லாம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.